முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். மகாத்மா காந்தி அவர்கள் கும்பமேளாவை பற்றி 1915ஆம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் நடந்ததாக அதை பதிவு செய்து தன்னுடைய சத்திய சோதனையிலே அவர் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், கும்பமேளாவிற்கு சாட்டையடி அன்றே கொடுத்தார் காந்திஜி அவர்கள். அவர் சொல்றாரு, ஒரு பசுவை கொண்டு வந்தார்கள், 5 கால் பசு என்று கொண்டு வந்தார்கள். 5 கால் பசு என்று கொண்டு வந்து அந்த பசு 4 காலில் நிற்குது, இன்னொரு 5வது கால் என்பது நான் நன்றாக பார்த்தேன். ஒரு கன்றுக்குட்டியினுடைய ஒரு காலை வெட்டி எடுத்து வந்து அதை ஒட்டி இருக்கிறார்கள். அந்த கன்றுக்குட்டியின் காலை வெட்டி எடுத்து வந்து ஒட்டி அந்த கும்பமேளாவிலே வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு இந்த கும்பமேளாவை பிடிக்கலைன்றார் காந்திஜி. இந்த கும்பமேளாவுக்கு வர்றது வேஸ்ட் என்று தன்னுடைய சத்திய சோதனையை சொல்லுகிறார். மனசாட்சிப்படி அவருடைய தத்துவம், தன்னுடைய பிலாசபி வேற. ஆனால் அவர் சொன்னது, இந்த கும்பமேளாவுக்கு வராதீங்க. இந்த கும்பமேளா அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சவைக்குத்தனம், பைத்தியகாரத்தனத்தின் ஒன்று கூடல் தான் இந்த கும்பமேளாவின் மிக தெளிவாக மகாத்மா காந்தி பதிவு செய்திருக்கிறார். ஆக ஒரு இரக்கமே இல்லாமல் ஒரு கன்றுக்குட்டியின் காலை வெட்டி பசுவினுடைய 5வது காலாக ஒட்டி காசு வசூல் பண்ணுகின்ற இடம்தான் கும்பமேளா என்று காந்திஜி தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். அது நம்முடைய பிபிசி வெளியிட்டிருக்காங்க. அதில் காந்திஜி அவர்கள் கொல்லப்பட்டது இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இந்த வன்மம் எல்லாம் சேர்ந்துதான். கும்பமேளா நம்முடைய வசூல் மேளாவை இவ்வளவு கீழ்த்தரமா பேசிவிட்டானே இந்த காந்திஜி என்றுதான் இந்த கோட்சே கும்பல் அவரை சுட்டுக் கொன்றது என்று நாம் தெளிவாக சொல்ல முடியும். ஆமா, கும்பமேளாவை இழிவுபடுத்தி விட்டார் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்து கடைசியாக 1948 சுட்டுக் கொண்டார்கள். காந்திஜி இறந்து விட்டார், அவள் எழுதியது என்று பிபிசி வெளியிடுகிறது. இந்த அளவுக்கு உங்களுடைய லட்சணம், கோடி மீடியாவுடைய லட்சணம், கோடி சங்கிகளுடைய லட்சணம் இருக்கு. ஆக வந்தவர்களுக்கெல்லாம் பாவத்தை பரிசாக கொடுத்த மோடி சங்கி கும்பல் கடைசியாக இந்த பாவத்திற்கு தண்டனையாக அமெரிக்காவிலே போய் அங்கேயும் அவமானப்பட்டு திரும்பி கால்விலங்கு கைவிலங்கு போடப்பட்டு அனுப்பிய இந்தியர்களுக்காக பரிந்து பேசாத மோடி இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர்களிலே மிக மிக ஒரு மோசமான பிரதமர், மோசமான நடத்தை உள்ள பிரதமர் என்ற பெயரைத்தான் சம்பாதித்து கொண்டு வருகிறார். பார்க்கலாம், இவர் 5 ஆண்டுகளையும் முடிக்கிறாரா, இல்லை இடையிலே ராஜினாமா செய்துவிட்டு போகிறாரே. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எழுதுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.